கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறக்கின்ற புத்தாண்டான 2026ஆம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த ஜனவரி மாதத்துல அனைத்து கிரகங்களினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவோம். ஜனவரி மாதம் பிறக்கும் போது மாத கோள்களான சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கோள்களுமே பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறது. மாதத்தினுடைய நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த 4 கோள்களும் இடப்பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு செல்கின்றது. அதாவது சுக்கிரன் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியும், சூரியன் 15ஆம் தேதியும், செவ்வாய் 16ஆம் தேதியும், புதன் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியும் ஆக இந்த 4 தேதிகள்ல பாத்தீங்கன்னா இந்த 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது. அடுத்து வருட கிரகங்களான சனி, ராகு, குரு, கேது ஆகிய இந்த 4 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா போன மாதங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல இருந்துச்சோ அதே இடத்துலதான் என்னன்னா இப்பொழுது இருக்கு. அதாவது சனி மீன ராசியிலும், ராகு கும்ப ராசியிலும், குரு பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், கேது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் தினக்கோள்களான சந்திர பகவான் பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு தடவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசி நேயர்களே, இந்த 2026 ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா மாதம் பிறக்கும் போது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கூடவே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரம் 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும் பாத்தீங்கன்னா சஞ்சரிக்கிறார். ஆக நிச்சயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆக முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம், கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தினால பாத்தீங்கன்னா தொந்தரவுகள் ஏற்பட்டு அதற்கு செலவுகள் செய்து அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தொடை சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, இல்ல இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்ல நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்ப தலைவலி இருக்குது, இல்லைன்னா தலையில நீர் கோர்த்து இருக்கு, அதே மாதிரி முகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னன்னா இடுப்பு அல்லது முதுகெலும்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா கழுத்து வலி. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிக அளவு பாத்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருக்கிறது. ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அதனாலே பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல என்னன்னா ஒரு குறைகள் ஏற்பட்டு அதுக்கு ஒரு செலவு செய்து மருத்துவம் பார்க்க வேண்டியதா இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் வரும். ஆகையால் உடல் ஆரோக்கியத்துல ரிஷபராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் தனக்காரகரான குரு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால பணம் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல செலவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது, சேமிப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அடுத்து 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க பேசுற பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து முதலீடு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளையுமே தற்போது ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால நீங்க முதலீட்டின் மூலமாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. அப்ப ஜனவரி மாதத்துல எங்களுக்கு நல்ல பலன் கிடையாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களும் இருக்கு. ஆனால் மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான 4 கோள்கள் பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சியாகி மகர ராசி வருகிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில பதவி உயர்வு சம்பந்தமாக நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசு சம்பந்தமான வேலைகள்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சம்பந்தமான வேலைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை சம்பந்தமாக முயற்சி செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நண்பர்களுடைய முழு ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அதே நேரம் கணவன் அல்லது மனைவியினுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படும். அதே நேரம் குரு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய வந்த வருமானங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல வழிகள்ல செலவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு சேமிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமாக செலுத்த வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் ஆரம்ப கல்வி மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் படிப்புலையும் பாத்தீங்கன்னா பெருசா ஆர்வம் காட்ட மாட்டாங்க.
மாட்டார்கள். அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உயர்கல்வியில படிக்கிற மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நிச்சயம் கவனக்குறைவுகள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா பெரிதாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆக 2026 ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா படிப்புலையும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அதுவும் மாதத்தினுடைய பிற்பகுதியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.